அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒருமுறை ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷியிடத்திலே ஒரு அன்பர் கேட்டார், ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி அளவிலே நான் அலுவலகத்துக்கு செல்வேன். அப்போது என்னுடைய மனைவி மதிய உணவு தயார் செய்து கொடுப்பார்கள். சில நாட்களில் அதுபோன்று 9 மணி அளவிலே எனக்கு தரவில்லை என்றால் எனக்கு கோபம் ஏற்படுகின்றது. இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவர்களுக்காக முன்கூட்டியே காய் வாங்கி வந்தீர்களா அல்லது அவர்களுக்கு உதவி செய்தீர்களா என்று கேட்டார். அப்படி தாமதமாகி விட்டதென்றால் பரவாயில்லை அம்மா, நான் கேன்டீனில் சாப்பிட்டுக் கொள்கின்றேன் என்று சொல்ல வேண்டியதுதானே. இதற்காக கோபப்படுகின்றீர்கள்? அவர்கள் நமக்காக எவ்வளவோ செய்கின்றார்கள், எதற்கு இந்த கோபம் என்று சொன்னார்கள். இதே கேள்வியை ஸ்ரீ பகவத் ஐயா அவரிடம் ஒரு அன்பர் கேட்டார். அதற்கு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஏன் நீங்களே மதிய உணவு தயார் செய்ய வேண்டியது தானே என்று கேட்டார். அதற்கு அந்த அன்பர் சொன்னார், அது சரி, நான் செய்தேன் என்றால் நாள்தோறும் என்னையே செய்ய சொல்லிவிடுவார்கள் என்று சொன்னார். அதன் பிறகு ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்கின்ற காரணத்தினாலே மற்றவர்கள் இதுபோல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அதன் காரணமாக ஏமாற்றம் ஏற்படுகின்றது, கோபம் ஏற்படுகின்றது. ஆனால் நீங்கள் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நமக்காக எவ்வளவோ நன்மை செய்கின்றார்கள், நம்மேல் அன்பு வைத்திருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்வதை விட அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அதுபோன்று இருந்தது என்றால் கோபம் ஏற்படாது. இது குடும்பத்துக்கு மட்டும் அல்ல, மற்ற இடத்திலே நமக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் ஏமாற்றம் கிடைக்கும். ஆகவே அந்த முக்கியத்துவத்தை எதிர்பார்க்காமல் நாம் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய மனதை ஆறு போல் ஓட விட்டு விட்டோம் என்றால் புத்தம் புது மனதாக இருக்கும்போது அந்த மனது இயற்கையாகவே மாறிவிடுகின்றது. இயற்கை எதையுமே எதிர்பார்ப்பதில்லை, அதுபோ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நாமும் இருக்கிற இடம் தெரியாமல் நம்முடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்யலாம். மிக்க நன்றி. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன்.